வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் இருந்து பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். நீங்க திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரும் பக்தர்களாக இருந்தால் இந்த காணொளி உங்களுக்கு தான். வாயுலிங்கத்துக்கு எதிர்க்க மூக்குப்படியார் சிவசமாதி தாண்டின உடனே ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை என்ற பெயரில் நமது குடிலில் பௌர்ணமிக்கு கிரிவலம் வரும் அன்பர்களுக்கு மூட்டு வலி தீர மூட்டு வலி தைலம் போட்டு தடவி விடணும், மூட்டு வலிக்கு சூப்பு தரணும், குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர் தரணும், பாட்டிலில் புடிச்சும் போறதுக்கும் அனுமதிக்கணும். இந்த சேவை செய்ய உங்களுக்கு மனம் இருக்குதா? பணம் அப்புறம், முதல்ல சேவை செய்யறதுக்குன்னு ஒரு மனசு இருக்கணும். வரவங்கள அண்ணாமலையாரும் வரலாம், சித்தர்களும் வரலாம், புத்தர்களும் வரலாம், யோகிகளும் வரலாம், ஞானிகளும் வரலாம். யாருன்னு உங்க கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அறியாமையில தானே இருக்கிறாங்க எல்லாரும். நானே என் கண் கூடாக பார்த்திருக்கிறேன். பல சித்தர்கள் கொட்டாங்குச்சியில சூப் வாங்கி குடிச்சதை நான் 10 ஆண்டுகளா செய்யறேன். நிறைய ரகசியங்கள் தெரியும். அகம் விழிச்சிக்கினவங்களுக்கு தெரியும், அகம் விழிக்காதவங்களுக்கு தெரியாது. ஆத்மா கூட அகம் விழிச்சிக்கிறவங்களுக்கு தெரியும். சில ரகசியங்கள் இருக்கு. தேவகணம், மனுஷகணம், ராட்சச கணம். இந்த மனுஷ கணம் கண்ணுக்கு ஆவிகள் தெரியாது, ஆத்மாக்கள் தெரியாது. இந்த ராட்சச கணம் உள்ளவங்களுக்கு தெரியும். தேவகணம் உள்ளவங்க கிட்ட ஒர்க் பண்ணும், அது அவங்க சொன்னா செய்யும். அதுபோல உங்களுக்கு நீங்க என்ன கணம் தெரிஞ்சுக்கின்னு சித்து வேலைகள்லாம் செய்யறதை விட்டுருங்க. அதெல்லாம் வேணாம். இந்த கான்ட்ரவர்சிக்கே போவேணாம். நம்ம அது வேண்டாம். நல்லதே செய்வோம். அடியார்கள் நடந்து வராங்க இல்லையா, அவங்க காலுக்கு மூட்டு வலிக்கு லேடிஸ் லேடிஸுக்கு தேய்க்கிறது, ஜென்ஸ் ஜென்ஸுக்கு தேய்க்கிறது, மூட்டு வலி சூப்பு கொடுக்கறது, அவங்களை உட்கார வைக்கிறது, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறதுக்கு சேவை செய்ய ஆட்கள் வேண்டும். நாங்க 10 பேர் இருக்கோம். 10 பேர் பத்தாது. இங்க தினசரி அன்னதான சேவை இருக்குது, அதுக்கு ஒரு 10 பேர் தேவை. ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் புண்ணியம் வேணுன்றதுக்காக தான் இந்த காணொளி. யாருமே உங்களுக்கு தெரிஞ்சு இது போல செய்யறாங்க இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா நேரா கிளம்பி வாங்க. நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மேலதான், 4:55க்கு தான் பௌர்ணமி திதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ள வந்துடலாம் இல்லையா? இந்த காணொலி இப்ப பாத்துருவீங்க இல்லையா? அதுக்காக தான் போடுறேன். தயவு செய்து இதை யாரும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். உங்களால முடிஞ்ச சிவபக்தர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, அண்ணாமலைக்கு கிரிவலம் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ அனுப்புங்க. அவங்களாவது புண்ணியம் தேடிக்கிட்டோம். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைக்கு வந்தாலே போதும், நினைத்தாலே போதும், முக்தி கிடைக்கும். இது போல சேவை செய்தா சொல்லவே தேவையில்லை. எதிர்பார்க்காததெல்லாம் கிடக்கும். அண்ணாமலையார் மாதிரி வெற்றி தெய்வம் யாருமே கிடையாது. உண்மையை சொல்றேன். அண்ணாமலையை கும்பிட்டவனும், அண்ணாமலைக்கு வந்தவனும், அண்ணாமலையில வாழறவனும் உண்மையிலே ஒருபோதும் ஒரு துன்பத்தையும் வராமல் பார்த்துக்குவார் அண்ணாமலையார். வெற்றி தெய்வம் அண்ணாமலையார். உண்மையிலே சொல்றேன், வெற்றி தெய்வம். அவரை கும்பிடுறவன் யாரும் சோட போனதே கிடையாது. எல்லாம் சக்சஸ் தான். பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் பாருங்க, ஆந்திரால இருந்து வராங்க, அண்ணாமலையை விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க, சுத்தி சுத்தி வராங்க. ஏன்? அண்ணாமலை அவ்வளோ அற்புதமான ஒரு சக்தி. எங்கேயுமே நீ போய் ஃபெயிலியர் ஆயிட்டன்னா அண்ணாமலைக்கு வந்தா போதும், சக்சஸ் தான், வெற்றி தான். டெவலப் பண்ணி விட்டுருவாரு உங்களை. அண்ணாமலையை மதிக்கணும், அண்ணாமலைக்கு வரணும், அண்ணாமலையில வித்தை கத்துக்கணும், அண்ணாமலையுடைய சக்தியை ஏத்திக்கின்னு போனீங்கன்னா நீங்க வாழ்நாள்ல பெரிய லெவல்ல முன்னேறிடுவீங்க. உண்மையிலே சொல்ற, வாழ்க்கையில எது கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். கஷ்டப்பட்டுக்கினே வாழறதுல என்னையா இருக்குது? சுகமா வாழனையா, பிரிஸ்கா வாழனையா, ஆனந்தமா வாழனையா? அதுக்கு அண்ணாமலைக்கு தான் ஏன் வரணும்? அண்ணாமலை கிட்ட வேண்டனையா, அண்ணாமலை கிட்ட கேட்கணையா, அண்ணாமலை கிட்ட கதறி அழனையா, அண்ணாமலை கிட்ட கேட்க கேட்க கொடுத்துக்கினே இருப்பாரியா. அளப்பரிய சக்தியை கொடுப்பாரியா, அளப்பரிய பணம் கொடுப்பாரியா. அவரை மாதிரி கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாதுயா. நிச்சயம் சொல்றேன், இதை நான் அனுபவிச்சதால சொல்றேன். அண்ணாமலையால தான் நான் வாழறேன், அண்ணாமலையால தான் நான் வசிக்கிறேன், அண்ணாமலையால தான் நான் நல்லா இருக்கிறேன். அண்ணாமலையார் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, அனைத்து சித்தர்களுக்கும் அரோகரா. நன்றி. வாழ்க வளமுடன்.